Hello viewers, welcome to B.tech channel. இன்னைக்கு நம்ம அன்றாடம் நம்ம வகுப்பறையில பயன்படுத்தும் வார்த்தைகள் சில simple sentences நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா write it down. இப்போ நம்ம மிஸ் போர்டில் ஏதாவது எழுதி போடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைட் இட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன எழுதி போட்டிருக்கோனோ அதை நோட்டில் காப்பி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இதை எழுதுங்கள் அப்படின்னு அர்த்தம். ரைட் இட் டவுன் அப்படின்னா இதை எழுதுங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டோன்ட் டாக் நவ். இப்போ கிளாஸில் மிஸ் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை டோன்ட் டாக் நவ். அதாவது மிஸ் பாடம் எடுக்கும்போது வகுப்பறையில் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா மிஸ் என்ன எடுக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு கவனமாக புரியாது இல்லையா, கவனமாக நம்ம கேட்கணும். அப்போ அதுக்காக மிஸ் பயன்படுத்தும் வார்த்தை டோன்ட் டாக் நவ், இப்போது பேசாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஸ்டடி வெல். ஸோ இது பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை. ஸோ ஸ்டடி வெல் அப்படின்னா நன்றாக படி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம யாரையாவது நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணி பேசணும் அப்படின்னா ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லணும். நன்றாக படி அப்படின்னு அர்த்தம். அடுத்து மே ஐ கம் இன். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே நுழையணும், மிஸ்ஸு கிளாஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போகணும். அதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே ஐ கம் இன், அதாவது நான் உள்ளே வரலாமா அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து ஐ நோ. இப்போ மிஸ்ஸு ஏதாவது கேள்வி கேட்குறாங்க வகுப்பறையில் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஐ நோ த ஆன்சர் அல்லது ஐ நோ அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஐ டோன்ட் நோ. அதாவது மிஸ் ஏதாவது கேட்குறாங்க, அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியலை அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அடுத்து குட் பெட்டர். ஸோ ஒரு கிளாஸில் மிஸ்ஸு ஸ்டூடெண்ட்ஸை நல்லா பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா குட் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். குட். பெட்டர் அப்படின்னா முன்னாடிக்கும் இப்போ நீ பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பெட்டர், பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். குட் அப்படின்னா நல்லா இருக்குது, நல்லது. பெட்டர்னா பரவாயில்லை. அடுத்து மிஸ்ஸு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில கொஷின்ஸ் கேட்பாங்க. டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். ஸோ டூ யூ நோ, உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிளாஸில் மிஸ்ஸு வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரிச்சு நிற்பாங்க. அப்போ மிஸ் என்ன சொல்லுவாங்க, சிட் டவுன். சிட் டவுன்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஸ்டாண்ட் அப். ஸோ மிஸ் ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டாண்ட் அப் அண்ட் ஆன்சர் டு த கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் அப் அப்படின்னா எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு அர்த்தம். நில். ஸ்டாண்ட் அப்னா நில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அடிக்கடி ப்ளே பண்ணி இந்த வார்த்தைகளை மனசில் நிறுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.